ஹலோ லென்சஸ், இது டிவிஎம்எஸ் சீரிஸோட எபிசோட் 13. இப்போ நம்ம செகண்ட் என்எஃப்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை புரிஞ்சால் மட்டும்தான் மற்ற நார்மல் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் அப்ளை பண்ண முடியும். டேபிள்ஸில் இருக்கிற காலம்ஸ்க்கு இடையில ஃபங்க்ஷனலாக ஏதாச்சும் டிபெண்டன்சி இருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி யூஸ் ஆகுது. இப்போ இது போல் ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். இதில் காலம் ஏ காலம் பின்ட்டு 2 காலம் இருக்குது. இந்த 2 காலம்க்கு இடையில ஃபங்க்ஷனலாக டிபெண்ட் ஆகிருக்காங்கிறத எப்படி செக் பண்ணுறது? ஃபஸ்ட்டு அந்த 2 காலம்க்கு இடையில ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் இருக்கணும். ரெண்டாவது, ஏ காலமில் உள்ள வேல்யூ, அதாவது ஏ காலம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பி எப்போவுமே சேமாக தான் இருக்கணும், மாறி வந்துடக்கூடாது. இப்படி இருந்துச்சுன்னா காலம் பி காலம் ஏவை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த காலம் ஏவுக்கு பதிலாக நம்ம ரோல் நம்பர்னு எடுத்துக்கலாம். காலம் பிக்கு பதிலாக அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரோல் நம்பருக்கும் நேமுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. இது ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர், இது ஸ்டூடெண்ட்டோட நேம். இப்போ ஒரு வேல்யூ 001ங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ரோல் நம்பர். இப்போ இந்த ரோல் நம்பர் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரோல் நம்பரை வச்சு நேமை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அதாவது இந்த ரோல் நம்பர் எப்போவுமே ஹரிங்கிற நேமை மட்டும்தான் தரும். அதுக்கு பதிலாக இந்த ஒரு ரோல் நம்பருக்கு மல்டிபிள் நேம் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ காலம் ஏவோட வேல்யூ எப்போவுமே ஒரே காலம் பியோட வேல்யூவை தந்துச்சுன்னா இந்த ரோல் நம்பர் தான் இந்த நேமை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ நேம் இஸ் டிபெண்டட் பை ரோல் நம்பர். இதில் இந்த ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணி தான் டிபெண்டன்சியை மென்ஷன் பண்ணுவாங்க. ரோல் நம்பர் நேமை டிட்டர்மைன் பண்ணுறதுனால இந்த ஆரோ மார்க்கை நம்ம இப்படி எழுதுகிறோம். இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியில் ரோல் நம்பரை நம்ம டிட்டர்மினன்ட்னு சொல்லுவோம், நேமை டிபெண்டன்ட்னு சொல்லுவோம். ஏன்னா நேம் ரோல் நம்பரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்களேன், நேமை டிபெண்ட் பண்ணி ரோல் நம்பர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரே கிளாஸில் 2 ஹரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது ஹரிங்கிற நம்ம பேர் எடுத்தோம்னா நமக்கு 2 ரோல் நம்பர் வரும். ஸோ நேம் ரோல் நம்பரை டிபெண்ட் பண்ணலை, ரோல் நம்பர் தான் நேமை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த டிபெண்டன்சியை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம 2NF செக் பண்ண முடியும். இப்போது செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு வரலாம். செகண்ட் என்எஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம காம்போசிட் பிரைமரி கீ இருந்தால் மட்டும்தான் நம்ம செக் பண்ணுவோம், இல்லைன்னா செக் பண்ண மாட்டோம். இதோட ரூல் என்னன்னா அந்த டேபிள் கண்டிப்பாக 1NF சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நோ பார்சியல் டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் பிரைம் அட்ரிபியூட்லாம் என்டையர் பிரைமரி கீயும் டிபெண்ட் பண்ணி இருக்கணுமே தவிர அதில் உள்ள ஒரு காலமை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் கீவேர்ட்ஸ் வருது, நான் பிரைம் அட்ரிபியூட்ஸ், என்டையர் பிரைமரி கீ அப்படின்ட்டு. இப்போ இது போல் ஒரு டேபிளை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், கோர்ஸ் என்ரோல்மெண்ட் டேபிள். ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸ் என்ரோல்மெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, கோர்ஸ் ஐடி இருக்குது, ஸ்டூடெண்ட்டோட நேம், கோர்ஸோட டைட்டில், கிரேடு. இப்போ நம்ம இந்த டேபிளில் எதெல்லாம் கேண்டிடேட் கீங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், யுனிக்காக இருக்கிற வேல்யூஸ் கொண்ட காலம் எல்லாத்தையும் நம்ம கேண்டிடேட் கீன்னு சொல்லுவோம். யூனிக்னா ஒன்றும் இல்லை, டேட்டா ரிப்பீட் ஆகாமல் இருக்கிற காலம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேண்டிடேட் கீன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேபிளில் நம்ம ஒன்றா இப்போ செக் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் ஐடியை நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் ஐடி இங்கே ரிப்பீட் ஆகுது, ஸோ இது கேண்டிடேட் கீ கிடையாது. நெக்ஸ்ட்டு கோர்ஸ் ஐடியை செக் பண்ணி பார்ப்போம். இங்கே கோர்ஸும் ரிப்பீட் ஆகும். 2வது ஸ்டூடெண்ட் ஃபிசிக்ஸை என்ரோல் பண்ணியிருக்காங்க, 1வது ஸ்டூடெண்ட்டும் ஃபிசிக்ஸை என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸுங்கிற கோர்ஸ் ஐடி இங்கே ரிப்பீட் ஆகுது. ஸோ கோர்ஸ் ஐடி யூனிக்காக இல்லை, அதுவும் கேண்டிடேட் கீ கிடையாது. அதே போல் ஸ்டூடெண்ட்டோட நேமும் கேண்டிடேட் கீ கிடையாது, ஏன்னா இதில் நேம் ரிப்பீட் ஆகும். ஒரு ஸ்டூடெண்ட் மல்டிபிள் சப்ஜெக்டை என்ரோல் பண்ண முடியும், அப்போது நேம் நமக்கு ரிப்பீட் ஆகும். இதே போல் கோர்ஸ் டைட்டிலும் ரிப்பீட் ஆகுது, ஸோ கேண்டிடேட் கீ கிடையாது. கிரேடும் ரிப்பீட் ஆகுது, கேண்டிடேட் கீ கிடையாது. ஸோ சிங்கிள் காலம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டோம், இதில் கேண்டிடேட் கீ எதுவுமே இல்லை. அப்போ நெக்ஸ்ட்டு 2 காம்பினேஷன் பேஸ்டாக யூனிக்காக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒரு கோர்ஸை மேக்ஸுங்கிறத ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு தடவை தான் என்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் சேர்த்து கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கும். 1 மேக்ஸுங்கிறது திருப்பி ரிப்பீட்டே ஆகாது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் சேர்த்து நம்ம கேண்டிடேட் கீயாக எடுத்துக்கலாம். ஸோ இது தவிர நம்ம வேறு எந்த காம்பினேஷன் எடுத்து பார்த்தாலும் ரிப்பீட் ஆகும். அதனால் இந்த டேபிளில் இருக்கிற ஒரே ஒரு கேண்டிடேட் கீ ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி மட்டும்தான். அப்போ இந்த டேபிளுக்கு இந்த கேண்டிடேட் கீயை தான் நம்ம பிரைமரி கீயாகவும் செட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் 1NF சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்காங்கிறத செக் பண்ணலாம். 1NF பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேல்யூவும் அட்டாமிக்காக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டட் காலம்ஸ் இருக்கக்கூடாது.
இந்த டேபிளில் கமா செப்பரேட்டட் வேல்யூஸோ இல்லை ஒரே டொமைனை மீன் பண்ணுற மாதிரி மல்டிபிள் காலமோ எதுவுமே இல்லை. ஸோ 1NF சாட்டிஸ்ஃபைட். ஸோ 1NFஐ சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம 2NFக்கே போகணும். 2NF சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு இப்போ செக் பண்ணணும். 2NFஐ பொறுத்த வரைக்கும் என்ன? நோ பார்சியல் டிபெண்டன்சி. அதாவது நான் பிரைம் ஆட்ரிபியூட்ஸ் மஸ்ட் டிபெண்ட் ஆன் தி என்டையர் பிரைமரி கீ. இங்கே நான் பிரைம் ஆட்ரிபியூட்ஸ்னா என்ன? கேண்டிடேட்ஸ் கீலாம் கண்டுபிடிச்சோம்ல, இந்த கேண்டிடேட் கீழே பார்ட்டாக இருக்கிற காலம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிரைம் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி இதெல்லாமே பிரைம் ஆட்ரிபியூட்ஸ். இந்த கேண்டிடேட் கீழே இன்வால்வ் ஆகாத மற்ற காலம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நான் பிரைம் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். இதில் வேறு ஏதாச்சும் கேண்டிடேட் கீ இருந்தால் கூட அதையும் நம்ம பிரைம் ஆட்ரிபியூட்ஸ்னு தான் சொல்லுவோம். ஸோ கேண்டிடேட் கீழே அங்கே வைக்கிற எல்லா காலம்ஸையும் நம்ம பிரைம் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இதில் இருக்கிற ஸ்டூடெண்ட் நேம், கோர்ஸ் டைட்டில், கிரேட், இந்த காலம்லாம் ஸோ இதோட பிரைமரி கீ ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடியும் சேர்த்து தான் டிபெண்ட் பண்ணி இருக்கணுமே தவிர தனியாக டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இதோட பிரைமரி கீயான ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடியை நம்ம எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நேம் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் நேமுக்கும் கோர்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸ்டூடெண்ட் நேமை கோர்ஸ் ஐடி இல்லாமலே நம்மளால் எழுத முடியும். ஆனால் ஸ்டூடெண்ட்டோட ஐடி இல்லாமல் நம்மளால் எழுதவே முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட் ஐடிக்கு ஒரு ஸ்டூடெண்ட் நேம் தான் டிபெண்ட் ஆகி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் இஸ் ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஐடி. அப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஐடி தான் இந்த ஸ்டூடெண்ட் நேமை டிட்டர்மைன் பண்ணுது, இங்கே கோர்ஸ் ஐடி பண்ணலை. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நேம் பார்சியலாக டிபெண்ட் பண்ணி இருக்கே தவிர ஃபுல் பிரைமரி கீயும் டிபெண்ட் பண்ணி இல்லை. நெக்ஸ்ட்டு கோர்ஸ் டைட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கோர்ஸ் டைட்டில் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? கோர்ஸ் ஐடியை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கே தவிர ஸ்டூடெண்ட் ஐடியை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஒவ்வொரு கோர்ஸ் ஐடிக்கும் ஒரே ஒரு கோர்ஸ் டைட்டில் தான் இருக்கும். நம்ம கோர்ஸ் ஐடியை கண்டுபிடிச்சாலே அதோட கோர்ஸ் டைட்டிலை கண்டுபிடிச்சிட முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் டைட்டிலை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி தேவையில்லை, கோர்ஸ் ஐடி மட்டுமே போதும். ஸோ இந்த கோர்ஸ் டைட்டிலும் பார்சியலாக தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிரேட் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கிரேடை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கா? கிடையாது. கோர்ஸ் ஐடியை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கா? கிடையாது. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி 1ங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதோட கிரேடு ஏங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் வேறு சப்ஜெக்டில் பின்னு எடுத்திருந்தாங்கன்னா அதே 1வது ஸ்டூடெண்ட்டுக்கு வேறு பிங்கிறதும் நமக்கு மேப் ஆகியிருக்கு. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மல்டிபிள் கிரேடு இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட் கிரேடை டிபெண்ட் பண்ணி இல்லை. நெக்ஸ்ட்டு கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஃபிசிக்ஸுக்கு இந்த ஸ்டூடெண்ட் பி கிரேட் வாங்கியிருக்காங்க, ஃபிசிக்ஸுக்கு ஹரிங்கிற ஸ்டூடெண்ட்டும் பி கிரேட் வாங்கியிருக்காங்க. இப்போ பி கிரேட் வாங்காமல் சி கிரேட் வாங்கியிருந்தா ஒரு ஃபிசிக்ஸுங்கிற கோர்ஸுக்கு மல்டிபிள் கிரேட் வருது. ஸோ அதனால இதுவும் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஆனால் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டூடெண்ட் மேக்ஸில் ஏ கிரேட் வாங்கியிருக்காங்கன்னா அதே ஸ்டூடெண்ட் மேக்ஸில் பி கிரேட் வாங்க முடியாது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கிரேடை டிஃபைன் பண்ண முடியும். வெறும் ஸ்டூடெண்ட்டை வச்சு இது என்ன கிரேடு, எந்த சப்ஜெக்டோட கிரேடுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. வெறும் கோர்ஸை வச்சு இது யாரோட கிரேடுங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கிரேடை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த கிரேடை மட்டும்தான் என்டையர் ப்ரைமரி கீயையும் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இந்த டேபிளில் நிறைய பார்சியல் டிபெண்டன்சி இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை எப்படி நம்ம செகண்ட் NF ரூலை யூஸ் பண்ணி பிரிக்கிறது? வெரி சிம்பிள். எதெல்லாம் எந்த காலமோட டிபெண்ட் பண்ணி இருக்கோ அது எல்லாத்தையும் தனித்தனி டேபிளாக பிரிக்கணும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நேம் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதை ஒரு டேபிளாகவும், இந்த கோர்ஸ் ஐடி கோர்ஸ் டைட்டில் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால இதை ஒரு டேபிளாகவும், அப்புறம் எப்படியும் நம்ம கோர்ஸ் என்ரோல்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸ் ஐடி சேர்த்து இந்த கோர்ஸ் என்ரோல்மெண்ட் டேபிள் இருக்கும். அதோட சேர்த்து இது ரெண்டுத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கிரேடை தனி டேபிளாகவும் பிரிக்கணும். தட் மீன்ஸ் இந்த டேபிளில் இருந்து ஸ்டூடெண்ட் நேமை ரிமூவ் பண்ணிடணும், கோர்ஸ் ஐடியை ரிமூவ் பண்ணிடணும். அந்த ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேமை வச்சு ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிள்னு கிரியேட் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ஐடி கோர்ஸ் டைட்டிலை வச்சு கோர்ஸ் டேபிள்னு கிரியேட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற காலம்ஸை வச்சு இந்த கோர்ஸ் என்ரோல்மெண்ட் டேபிள் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டூடெண்ட் ஐடி அப்புறம் ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும். இதில் நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடி யூனிக்காக இருக்கிறதுனால அதுதான் கேண்டிடேட் கீ, அப்புறம் அதுதான் ப்ரைமரி கீயும் கூட. நெக்ஸ்ட்டு நம்ம கோர்ஸ் டேபிளை தனியாக கிரியேட் பண்ணிக்கலாம். அதோட ரெக்கார்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கோர்ஸ் ஐடி யூனிக்காக இருக்கிறதுனால இதுதான் அதோட ப்ரைமரி கீ. இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் கோர்ஸ் டேபிள் தனித்தனியாக கிரியேட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸ் என்ரோல்மெண்ட் டேபிள் நம்ம எப்படி எழுதணும்? ஸோ கோர்ஸ் என்ரோல்மெண்ட் டேபிளை எடுத்துக்கலாம். இதில் இந்த ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் ஃபாரின் கீயாக நம்ம டிஃபைன் பண்ணி இந்த டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ரோல்மெண்ட் டேபிளுக்கு ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் ஃபாரின் கீ. இது ரெண்டுத்தையும் கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி இருக்கிற கிரேடையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், 1வது ஸ்டூடெண்ட் மேக்ஸ், 2வது ஸ்டூடெண்ட் ஃபிசிக்ஸ், 1வது ஸ்டூடெண்ட் ஃபிசிக்ஸ். ஸோ இந்த டேட்டாவை நம்ம இந்த என்ரோல்மெண்ட் டேபிளில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி இருக்கிற டேபிள் செகண்ட் என்எஃப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மாறிடும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்? நல்லா கவனித்து பாருங்கள். இங்கே ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து இந்த டேபிளில் ரிப்பீட் ஆகுது. அதே போல் கோர்ஸோட டைட்டிலும் இந்த டேபிளில் ரிப்பீட் ஆகுது. இப்போ ஸ்டூடெண்ட்டோட நேமை நம்ம அப்டேட் பண்ணணும்னா மல்டிபிள் இடத்துல அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது அப்டேட் அனாமலி இஷ்யூவை க்ரியேட் பண்ணும். இப்போ இதை பிரித்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டோட நேம் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும், ஒரு ரெக்கார்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு இடத்துல மட்டும் நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த என்ரோல்மெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணி அவரோட பேர் என்னங்கிறத நம்ம இது வழியால் எடுத்துக்க முடியும். இதே போல் இன்சர்ட் பண்ணும் போது இன்சர்ட் அனாமலி வரும், டெலீட் பண்ணும் போது டெலிஷன் அனாமலி வரும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் உங்களுக்கு இது சால்வ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேபிளில் ரிப்பீட் ஆகிற டேட்டா எல்லாமே இங்கே குறையுது.